your body, it's so real. வணக்கம் நேயர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா அரியலூர் மாவட்டம் கோரகுழி என்னும் கிராமத்தில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தேசன் அண்ணன் கிடை மாடு வளர்க்குறாங்க. இந்த ஏரியாவிலே மிக ஃபேமஸான கிடை மாடு. இங்கேருந்து பல மாடுகளை வாங்கிட்டு போய் வாடிவாசலில் அடிச்சிருக்காங்க. நல்ல பேர் பெற்று கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாடுகளை பார்த்த டீட்டெயிலாக தேசன் அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? அண்ணா, இப்போ இந்த மாட்டினை பற்றி தகவல் உங்கள்கிட்ட கேட்கலாம் கொஞ்சம் மக்களுக்கு. அண்ணா, நீங்கள் கிடை மாடு எத்தனை வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க? பாரம்பரியமாக வளர்க்குறீங்களா? பரம்பரை நான் 26 வருஷம் இருக்கும். 26 வருஷம் நான் தலை. அதுக்கு முன்னாடி அப்பா காலத்தில் அப்பா காலத்தில் இவ்வளோ அதிகப்படியாக மாடு இருக்காரு. 10-8 நாள் இருந்தார். நான் தலை ஆரம்பித்தவரை என் பையன் உருவாகி இருக்கு. ஓகேண்ணா. இப்போ தோராயமாக எத்தனை மாடு இருக்கும்? தோராயமாக 130 இருக்கு. 130. இதுல சொந்த மாடுகள் எல்லாமே எங்க குடும்பத்து மாடு, வெளியாளு மாடு. ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் காளை மாடெல்லாம் நல்லா அழகா இருக்குண்ணே. நல்லா இது இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டுக்குன்னு வந்து கேட்பாங்களே, விற்றுருக்கீங்களாண்ணே? நிறைய வாடியில் தான் நல்லா பாயமாண்ணே. பழங்காலம் கூட நாளைக்கு ஏற்றணும் ஒரு நாள். நாளைக்கு அலங்காலம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ இந்த மாடு இது என்ன ரகம்ண்ணே? எத்தனை வகையான? எல்லாம் ஒரே ரகமாக தான். பெரிய மாடு, ஒரிஜினல் பெரிய மாடு தான். உம்பளச்சேரி தான். ஆமாம், உம்பளச்சேரி ரகம். ஆமாம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ இந்த மாடுக்கு நோய் மேலாண்மை, நோயெல்லாம் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்? நோய் வந்து எல்லா டாக்டரும் அந்தந்த யூனியன் உள்ள டாக்டருக்கு நாங்கள் தெரியப்படுத்தி அறுவை பண்ணிங்க. அவங்களுக்கு ஊசி மருந்து எடுத்து நாங்கள் நியூஸ் போட்டுருவோம். டாக்டர் வர வச்சு பார்ப்பீங்க? டாக்டர் வச்சுப்போம். எல்லா நேரத்தில் நாங்கள் அனுபவம் இருக்குது, அவங்கள்ட்ட மருந்து வாங்கி நாங்கள் பண்ணிக்குவோம். சரி. டாக்டர் உள்ள எங்கள் மாட்டை நுழைய முடியாது. ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து ஏதாவது ஜல்லிக்கட்டு அழைக்கிற மாடு இருக்காண்ணா? இப்போ இருக்கா? இருக்கு. சரி, ஓகேண்ணா, ஓகேண்ணா. இதை இப்போ நேரங்கள் வந்து கண்ணுக்குட்டிலாம் கேட்டால் விற்கிறதுக்கு இருக்காண்ணே? இதுக்கு மேலே ஆடி மாதம் மேலே தான் வைப்போம். ஆடிக்கு மேலே விற்போம். ஆமாம், ஓகேண்ணா. இது இப்போ வாடியில் தான் நல்லா பாயமாண்ணா இந்த மாடு? அந்த மாடு நல்லா பாயும். பாயிர மாடு 3 இருக்குது. இல்லை வெள்ளை நிற்கிது. வெள்ளையா? அந்த நிற்கிது. எடுக்கணும் போட்டாருங்க. ஆமாம். இந்த மாடு அடைக்கல, இந்த மாடு அடைக்கல. 2 வருஷம் அடைக்கிறது. ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ உங்கள்கிட்ட நேர்கள் வந்து மாடு கேட்டாங்கன்னா எத்தனை மாதம் கன்றுண்ணா இருக்குது விற்கிறீங்களா? இப்போ கண்ணுக்கு கண்ணு எல்லாம் போனோம். இந்த கிடையாதுன்னா இது சோடி எல்லாம் காலையில் விற்று விட்டோம். காலம் வைக்க மாட்டோம். காலை ஓட்டாதுன்னு. இதுக்கு மேலே இப்போ இதுக்கு மேலே கண் இறங்குறது ஆடி ஆவணியில் வைப்போம். ஆவணி மாதம் தோறாம வைப்போம். ஒரு 20 கன்று வைப்போம். காலக்கண்ணு 20 கன்று வைப்பீங்க? 20 கன்று. ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ இதுக்கு தீவனம்லாம் என்ன பண்ணுறீங்க? தீவனம் போது மேய்க்கிறதான் போடுறோம். அப்படி கட்டுப்படி ஆகலாம் வைக்க போட்டுவோம். வைக்கல. ஆமாம். இப்போ காட்டில் மேய்றது? காட்டில் தெருப்ப மேய்து பொங்கல் கழிச்சா மாடு இருக்க போகுது. அறுப்பு ஏரியா சாலியமங்கலம், அம்மாப்பட்ட நீடாமலம் அந்த ஏரியா. அந்த பக்கம் போயிடுவீங்க? தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு? தஞ்சாவூர் மாவட்டம் தான். ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ தோராயமாக உங்களுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ விலையில இருந்தேண்ணா கன்று கிடைக்கும்? 15 ரூபா கண்ணு கீழ்பட்டுருக்காது. 15 ரூபா மேலே 22 வரையும். 15,000. ஆமாம். கவுரு போட்டால் அப்படியே புத்தர கண்ணுலாம் 25 ரூபா, 22 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா கிடை மாடெல்லாம் ரொம்ப இல்லை, நல்லா அழிஞ்சிட்டு வருது. சம்பாதிக்க தோது இல்லாத ஆளு பூலையில மோசம் பண்ற காரணம் நாங்கள் சொந்த வந்து போட்டு அடிச்சு பார்ப்போம். மரம் பண்ண முடியல. ஓகேண்ணா, ஓகேண்ணா. மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் நல்லா அழகா இருக்குண்ணா பார்த்தோம் சுற்றி. இப்போ எப்படிண்ணா இப்போ வெளியால் வேத்தால் வந்தால் மாடு போடணுமா எப்படி? என்ன இந்த மாடு வந்து யாரும் வந்து அவுக்க முடியாது, கட்ட முடியாது. உங்கள் நீங்கள் பழக்கப்பட்டாலும் தான் போவோம். நாங்கள் பழக்கப்பட்டு போனோம். நீங்கள் ஒரு 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கோழி ஏறி மாட்டை மறைச்சி ஊற்றி அப்போ தான் சன்னசமாக நுழையும். அவுத்த பிறகு தான் அப்போ கட்ட ஆரம்பிக்கலாம். ஆளெல்லாம் மோறும். ஓகே. நீங்கள் இப்போ வளர்க்குறதால உங்கள் வாசனை அதுக்கு தெரியும், அதனால ஆளை மோந்துக்கும். அதே நாங்கள் சுற்றி வந்தோம்னா மாடு ஒரு சில 2 வருஷம் பவுடர் அடிக்கும். அது பிடிக்காது. நாங்களாம் மூத்தரம் இருக்குல்ல, ஆமாம், அது மோந்துக்கும். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஓகேண்ணா. மென்மேலும் உங்கள் தொழிலை நல்லபடியாக பார்க்கணும். இது மணி நாங்களும் மாடு கேட்டால் கொஞ்சம் நேயர்களுக்கு நல்லா பாயிர மாடு. இது எப்படி இதை தேர்ந்தெடுக்கிறது? வாடியில் நல்லா பாயும் அப்படி தேர்ந்தெடுக்கிறதா? அது எங்களை மாதிரி ஆளை கேட்டு உண்மையை சொல்லி மாடு கொடுக்கணும். அதுக்கு எதனா அறிகுறி இருக்கா? அதுக்கு அறிகுறி ஆளை பாயும் ஏறும். அது மாதிரி கண்ணு எடுக்கணும். சரிங்க. இப்போ கிடை மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் எது பாயும் எது, அது எங்களுக்கு தான் தெரியும். அது நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா நல்லா பேர் விட்டு பயந்துக்கிட்டு பேர் எடுக்கணும்னு வச்சுக்கிட்டு நல்ல மாட்டை வழி கொடுப்போம். ஓகேண்ணா. லாக்டவுன் வச்சுக்க இதே காசு விட்டு எல்லாம் பாயம் இருக்கும். ஆமா ஆமா. இது உங்களை மாதிரி உள்ளாள்கிட்ட நம்ம கண்ணு பேர் எடுக்கணும்னு கொடுப்போம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. பேருக்காக வேண்டி நல்ல மாடு. அதானே கேட்டேன், மாடு எப்படி செலெக்ஷன் பண்ணுறது என்னட்டு கேட்டோம்னா வேற ஒன்றும் இல்லை. ஓகேண்ணா.
ஓகேண்ணா, இவ்வளோ நேரம் எங்கள் டைம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எடுத்தமைக்கு சரி. ஓகேண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. ரைட். நன்றி.